வணக்கம் பித்தம்ல. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஒரு லேப்டாப் பற்றி பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்கிறது இந்த Infinix X1 Slim. இந்த லேப்டாப் ஏன் வந்து அட்டகாசம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதோட விலை ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஒரு விலையில், ஒரு கேம் சேஞ்சர் விலையில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பலரும் வாங்கும்படியான ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட விலை, இதோட லேப்டாப் எப்படி இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எந்த மாடல் உங்களுக்கு சூட் ஆகும், அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் வந்து Infinix X1 Slim. எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியண்ட். இது வந்து மொத்தம் 4 கலர் வேரியண்ட்டில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். காஸ்மிக் ப்ளூ, நோபல் ரெட், ஸ்டார்ஃபால் கிரே மற்றும் ஆராரா க்ரீன்னு ஒரு 4 கலரில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அது கிரே கலரில் தான் வந்து பொதுவாக எல்லா கம்பெனிகளும் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர்ஸில் வந்து இந்த Infinix X1 வந்து கொண்டு வராங்க. நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம். நம்மள வரை மனசில் யூத்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு கூட இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு கலராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த லேப்டாப்போட விலைகள் பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து கேம் சேஞ்சர் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா, அப்படி என்ன விலையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்கள் எல்லாமே வந்து இன்டெல் சிப்செட்டில் ரன் ஆகுது. இன்டெல் i3, i5, i7 கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து 10 Gen பவர்டு சிப்செட் இது. ஸோ இப்போ வந்து இதோட விலை பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i3. இந்த இன்டெல் i3ல வந்து உங்களுக்கு 2 வேரியன்ட் கிடைக்குது. 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்டிங் மாடல். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 29,990, 30,000 சொல்லுங்களேன். அடுத்து வந்து 8GB RAM, 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொண்டு வராங்க, 32,990. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து i5ல வந்து 2 வேரியண்ட் வருது. 8GB, 512GB ஸ்டோரேஜ், அதோட விலை வந்து 39,990 ரூபா. இன்னொன்று வந்து 16GB, 512GB ஸ்டோரேஜ், இதோட விலை வந்து 45,000 ரூபா. அப்புறம் டாப் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i7ல பவர் ஆகி வருது. அதில் வந்து 16GB RAM, 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. ஸோ ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. சில கார்டு ஆஃபர் கூட இருக்குது. பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ லேட்டஸ்ட் விலைகள் மாறலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு விலையில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹைலைட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கும் கூட பிளாஸ்டிக் பாடி தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் தராங்க. பட் இவங்க வந்து இதில் வந்து அலுமினியம் அலாய் மெட்டல் பாடியில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து டூவல் எல்இடி ஃப்ளாஷ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டூவல் எல்இடி ஃப்ளாஷோடி வரக்கூடிய முதல் லேப்டாப் இதுவாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ கால்லாம் பண்ணும்போது அந்த எல்இடி ஃப்ளாஷை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஒரு லேப்டாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வெறும் 1.24 kg வெயிட் தான் இருக்குது. விண்டோஸ் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் வந்து தராங்க. ஸோ இதான் வந்து இதோட ஹைலைட். இப்போ வந்து பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது. பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த லேப்டாப் தந்திருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிறது இந்த காஸ்மிக் ப்ளூ கலர். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து மேலே இந்த மாதிரி ஒரு பாரில் வந்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது. நல்ல ஒரு க்ளீனான ஒரு லுக்கு. இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் வந்து ஃப்ரண்டில் போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக நான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்த உடனே எனக்கு தோணுது. நல்ல ஒரு ஃபினிஷ். பின்பக்கம் கூட பாருங்களேன், அந்த ஃபூட்டர்ஸ்லாம் வச்சு வந்து நம்ம அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் அண்ட் லுக்கில் வந்து இது கொண்டு வந்துருக்காங்க. மெட்டல் பாடி வேறு. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டர் மற்றும் வந்து டைப் சி கேபிள் இருக்குது. இந்த 65 வாட்ஸ் அடாப்டரோடு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PD 3.0 பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ USB டைப் சி அந்த சார்ஜர், கேபிள் சார்ஜர் இருந்தால் அது வச்சு கூட நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து அலுமினியம் அலாய் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திடமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. டிசைன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.24 kg வெயிட்டு, அப்புறம் 14.8 mm திக்னஸில் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. சைட்ஸ்லாம் வந்து கர்வ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து இதில் தந்திருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். லிட்டை ஸ்க்ரீன் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது. ஸ்க்ரீன் பெசல்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக பண்ணியிருக்காங்க. ஒரு 4.7 mm தின் பெசல்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெப்கேம் வந்து இங்கே இருக்குது. 720 பிக்சல் வெப்கேம். அதுக்கு பக்கத்தில் 2 LED ஃப்ளாஷும் தந்திருக்காங்க. இப்போது இதோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 14 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷனோடி வருது. 100% sRGB கலர் கேமட் தந்திருக்காங்க. 300 nits பிரைட்னஸ் ஓடி இது வருது.
டிஸ்பிளே வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பொதுவாக வந்து நான் வந்து பல டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு விலை குறைவாக, அதாவது ஒரு 30,000 40,000 ரேஞ்சில் வரக்கூடிய லேப்டாப்ஸில் வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. அதாவது வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, கலர் வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, பவர் பட்டன் வந்து இங்கே தந்திருக்காங்க. ஸோ இப்போ இதோட கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைப் பண்ணதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் தந்திருக்காங்க. முக்கியமாக இந்த விலைக்கு இதில் வந்து பேக்லைட் கீபோர்டும் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த பேக்லைட் எனேபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கீபோர்ட். அந்த ட்ராக் பேடும் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா i3 8GB 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட கொண்ட வந்து மாடல் இது. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி i5 i7 மாடல்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 USB 3.0 போர்ட் தந்திருக்காங்க. ரெண்டுலையுமே நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து சார்ஜிங் உதவுது. ஒரு HDMI 1.4 போர்ட் இருக்குது. ஒரு ஆடியோ ஜாக் காம்போ தந்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கூட வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கார்டை கூட போட்டு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஸ் வந்து தேவையான எல்லா போர்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இதில் தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. இது வந்து DTS ஆடியோ வருது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டியை வந்து உங்களுக்கு அதில் தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். எங்கிட்ட இருக்கிறது வந்து இன்டெல் i3 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடய வருது. சில பேருக்கு தோணலாம் 512 வாங்கலாமா 256GB மாடல் வாங்கலாமா, ஏன்னா வந்து i3யில் 2 தராங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி 512GB ஓகேனா கண்டிப்பாக 512GB ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வாங்க. ஏன்னா 256 வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் லாங் டேர்மில் நீங்கள் வந்து லேப்டாப்னு யூஸ் பண்ணும்போது. ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து 512GB ஆப்ஷனே வாங்க பாருங்கள். இப்போ நான் வந்து இது வந்து நார்மல் யூஸுக்கு எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. எனக்கு பிரச்சனை எதுவும் தென்படலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அதுக்கெலாம் வந்து ரொம்பவே இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஒர்க் யூஸுக்கு கூட, அதாவது விண்டோஸில் நீங்கள் வந்து வேர்டு யூஸ் பண்ணீங்க, பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணீங்க, இமெயிலுக்கு யூஸ் பண்ணீங்க, அதுக்கெலாம் வந்து இன்டெல் ரொம்பவே i3 வந்து ரொம்பவே தாராளமான கேப்பபிளான ஒரு இது. அது வந்து 10 ஜென் தந்திருக்காங்க. நான் வந்து ஃபோர்ட்நைட் கேம் கூட நான் விளையாடி பார்த்தேன். அது கூட வந்து சர்ப்ரைசிங்காக நல்லாவே ஹேண்டில் ஆகுது. அதுலேயும் வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோர்ட்நைட் மாதிரியான கேம்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து விளையாடலாம். அதனால தான் சொன்னேன் நீங்கள் வந்து 512GB ஸ்டோரேஜ் வாங்குங்க. ஏன்னா வந்து ஃபோர்ட்நைட் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70GB கிட்ட வந்துடும். கேமிங் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லாம் விளையாடுறது கூட வந்து நல்லாவே இது வந்து ஹேண்டில் ஆகுது. ஸோ நார்மல் சராசரி யூஸுக்கெலாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு லேப்டாப் இது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் i5 வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் i5 வாங்கலாம். i5ல வந்து நீங்கள் வந்து 8GB மாடலும் இருக்குது, 16GB மாடலும் வந்து அதில் தந்திருக்காங்க. ஸோ உங்கள் பட்ஜெட்டு தக்கன அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கேஷுவல் யூஸுக்கு, நார்மல் யூஸுக்கு அது வந்து i3 வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து நல்ல திரை படம் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்ல வந்து ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 50 வாட் ஹவர் பேட்டரி தந்திருக்காங்க. 65 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 90 மினிட்ஸ் ஆகுதும் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு. ஒரு 5 to 6 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த லேப்டாப்பில். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் X1 Slim. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் லேப்டாப் மார்க்கெட்டில் இப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணும்படியான ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பாக எனக்கு இது வந்து தென்படுது. ஸோ சர்வீஸ் எப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட கால் கேர்னு ஒரு சர்வீஸ் வந்து இன்ஃபினிக்ஸ் அவங்க மொபைலும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து அவங்களோட இதான். ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து அவங்க வந்து ஹோம் விசிட் பண்ணி அங்கேயே ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை வேறு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து திரும்பி வந்து தந்துடுவாங்க. ஸோ அந்த சர்வீஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் S1 Slim. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லேப்டாப், சூப்பரான விலைக்கு, நிறைய போர்ட்ஸ்லாம் வந்து தேவையான போர்ட்ஸ்லாம் தந்திருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஒரு கீபோர்ட் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க, டூவல் LED ஃப்ளாஷ் ஓடி வருது. ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கப்பட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் இந்த விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.